கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக்கி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்ததாமே நம்மையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். 7ஆம் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகவும், நாங்கள் அனைவருமாக இணைந்து இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொள்ளும்படியாகவும் அருளை தந்திரியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதியும். துவக்கத்திலிருந்து முடிவு பறைந்தும் நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் இப்பொழுது உமது பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, அங்கெல்லாம் உம்முடைய வார்த்தைகளினாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பறைந்தும் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பரவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய், நேசமேப்பன் கரத்திலேந்து மாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். மாகத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா. அருள்நாதா மசனுக பரஞ்சோதி, வல்லநாதா கருணை நாயகா. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடுவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பிரதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கின்றார். ஆகவே சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில்
நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 11 வரை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 11 வரை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வேண்டுமாக நாம் யாவருமாக இணைந்து பொதுவான பாடல்களில் ஆனந்த துதி ஒலி கேட்கும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், வாழ்ச்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்லாத ஊற்றிய பாதம் தரிப்போ. அநாதி தேவன் அழைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை. அல்லேலூயா. அநாதி தேவன் அழைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகோற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். வீரெங்க ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். அல்லேலூயா. பிள்ளைகளும் சபை
எனக்கு கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பெங்களூர் பகுதியிலே தம்முடைய திருப்பணியை ஆற்றி வருகின்ற அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள். அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். விசுவாசத்தோடும் பயத்தோடும் ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்டு பயன்பெறுவோமாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேயர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல ஒரு ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அவளோடு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே அவரும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார், நம்மோடு அமர்ந்திருக்கிறார். உங்களை அவர் மிக கவனமாக கருத்தாக கவனித்து விசாரித்து உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கின்றார் என்பதை நாம் இந்த காலை வேளையிலே தியானிக்க இருக்கின்றோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன, ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறாரா? இந்த உலகத்தில் 840 கோடி மக்கள் வாழ்கிறாங்கங்க. எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்குது. நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அல்லது மனுஷி. ஆண்டவர் என்னுடைய பிரச்சனையும் என் கூடவே உட்கார்ந்து கவனிக்கிறாரா? அன்பானவர்களே, வேதம் அதைத்தான் சொல்லுகின்றது. அவர் உங்களை விசாரிக்கிறவர். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய கவலைகளை எல்லாம்னா எல்லாம், சின்னது பெருசு எல்லாம் அவர் மீது நாம் வைத்து விட வேண்டுமா? என்னிடத்தில் ஒருவர் இப்படியாக ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பதாகவும் என் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துச்சுது. ஆனால் இப்போவும் பிரச்சனை இருக்குதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும் என்று பார்த்தால், ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் வாழ்க்கை முழுவதும் வந்து கொண்டு தான் இருக்கும் போல இருக்குதே. இதற்கு என்னங்க வித்தியாசம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எல்லா பிரச்சனைகளையும் ஒழிந்து முற்றிலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், ஐயா, வேதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவும் பின்பதாகவும் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பெரிய வித்தியாசம் இருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை தான் அவர்களோடு பகிர்ந்து கொண்டபோது பிரயோஜனமாக இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் பிரச்சனைகள் வரலாம், கவலைகள் நம்மை தாக்கலாம். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும்போது இது பாவத்தால் விழுந்து போன ஒரு உலகம். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் உழன்று கொண்டிருக்கின்றது. கவலைகள் வரும், குறைவுகள் காணப்படும். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாழ்விலே, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படும். நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே, கவலைகளின் மத்தியிலே ஒரு பெரிய வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. அது என்ன வித்தியாசம் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது, இந்த பகுதியை, அதாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6லிருந்து 11 வசனங்களை படித்து பார்க்கும்போது நம்முடைய கவலைகளை குறித்து அங்கு தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. அதிலே முக்கியமாக போடப்பட்டிருக்கின்றது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய கவலைகளை அறிந்திருக்கிறவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அறிந்திருக்கிறவர். ஆகையினாலே அதையும் அவர் பொறுப்பேற்று கொண்டு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறபடினால் நமது கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடும்போது நமக்கு புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை அவர் தருகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் இருக்கின்றன அல்லவா? அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்விலை எப்படி செயல்படும், அது என்ன விதத்தில் காணப்படும் என்பதை பார்க்கும்போது முதலாவது நான் சொல்வேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் நமக்கு வரக்கூடிய கவலைகள் ஒரு கால வரையோடு வருகின்றன. 6வது வசனத்தை பார்க்கும்போது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று போடப்பட்டிருக்கின்றது. பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டுமென்றால் பிரச்சனையோடு கவலைகளோடு நாம் காணப்பட்டாலும் கொஞ்சம் நமக்கு அடக்கம் தேவை, பொறுமை தேவை, தாழ்மை தேவை. ஏனென்றால் நம்முடைய கவலைகளுக்கு ஒரு எல்லை உண்டு. அது ஒரு கால வரையோடு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏற்ற காலத்திலே, ஏற்ற காலம் வரைக்கும் தான் இந்த பிரச்சனை நம்மோடு இருக்கும். ஏற்ற காலம் வரைக்கும் தான் இந்த கவலை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். அதன் பின்பு என்ன ஆகும்? அந்த காலத்திற்கு பின்பதாக, தேவன் குறிப்பிட்ட அந்த காலத்திற்கு பின்பதாக அந்த பிரச்சனையின் வழியாக கடந்து செல்லக்கூடிய நாம் அவரோடு கூட பொறுத்திருக்கும் போது அந்த குறிப்பிட்ட காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தி விடுவார்.
அந்த பிரச்சனையை மாற்றி அந்த பிரச்சனையின் வழியாக ஒரு உயர்வை நமக்கு கொண்டு வருவார். ஆகையினால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கவலைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு கால வரையோடு வருகின்றன. அந்த காலத்திற்கு பின்பு நம்மை ஆண்டவர் உயர்த்தி விடுவார். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பதாக உங்களுடைய கவலைகள் எல்லாம் கவனித்து பார்த்தால் அது ஒரு காலை வரையோடு வராது. எப்போதும் உங்களோடு நிலைத்திருந்து எப்போதும் உங்களை அது ஒரு தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இருக்காதா என்ற ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் காணப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் அப்படி யோசிக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஏற்ற வேளையிலே உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் ஒரு கால வரையோடு தான் உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு உண்டு. இரண்டாவதாக பார்க்கும்போது கால வரையோடு மட்டுமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் நமது பிரச்சனைகள் ஒரு காவலரோடு வருகின்றன. அதாவது நம்முடைய பிரச்சனைகள் நம்மை அமிழ்த்தாத வண்ணம், நம்முடைய கவலைகள் நம்மை மேற்கொள்ளாத வண்ணம் நம்மை காத்து கொள்ளக்கூடிய விசாரிக்கக்கூடிய ஒரு காவலராக ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியின் 8வது வசனத்தை பாருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆனால் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று 9ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 7ஆம் வசனத்திலே நம்மை விசாரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசாரிக்கிறவர் என்று சொல்லும்போது அவர் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. நமக்கு என்ன நடக்கிறது, என்ன எதிர்ப்புகள் நம்மை சுற்றி இருக்கின்றன என்பதை நம்மை கண்கூர்ந்து பார்த்து நம்மை காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவர் நம்மை காக்கிறவராக காணப்படுகிறார். நம்மை அவர் காப்பதினால்தான் அவரை விசாரிக்கிறவர் என்று சொல்லுகின்றோம். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் சாத்தான் வருவானா? வருவான். எப்படி வருவான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் விழுங்கலாமோ, எவனையாவது விழுங்கி விடலாமோ என்றுதான் வகை தேடி, ஏதாவது ஒரு ஐடியா வகை இருக்கிறதா என்று பார்த்து எல்லா ஐடியாவையும் பயன்படுத்தி சுற்றி வருவான். ஆனால் ஆண்டவர் நம்மை சுற்றி காவந்து செய்வார். அவர் நம்மை சுற்றி இருக்கிறபடினாலே அவனுடைய திட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், நம்ம ஆண்டவருக்கு தெரியும். அவனுடைய கர்ஜிக்கிற சிங்கம் போன்ற சத்தத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவன் ஒரு வெற்று சிங்கம். அவனுடைய கர்ச்சனை ஒரு போலி கர்ச்சனை. ஹீ இஸ் அ ஃபோனி லயன். அவனுக்கு வெறும் சத்தம் மட்டும்தான் போட முடியும். அந்த சத்தம் ஆண்டவர் உங்களை சுற்றி இருப்பதினாலே சத்தம் கேட்குமே தவிர அவனை உங்களால் தொட முடியாது. உங்களுக்கு தெரியுமல்லவா, தானியேலை தூக்கி ஒரு பெரிய குழிக்குள் சிங்க கெபிக்குள் போட்டார்கள். சிங்கம் எல்லாம் கர்ஜித்தது. தானியேல் பயந்தாரா? பயப்படவில்லை. ஏனென்றால் சிங்கத்தின் வாயை கட்டி போட உடனடியாக ஒரு தூதன் அங்கே அனுப்பப்பட்டார். யார் சிங்கத்து கெபியில் அவனை தூக்கி போட்டார்களோ கடைசியில் அவர்கள்தான் உயிர் விட்டார்கள். பிரியமானவர்களே, கவலைகள் ஒரு காவலரோடு வருகின்றன. நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். எதையோ பார்த்து நாம் ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்து விட்டோமே, இதை என்ன செய்து விடுமோ நம்ம என்று பயப்படுகிறோம். ஆனால் நம்மை சுற்றி ஒரு காவலர் இருக்கிறார். இந்த பிரச்சனை அவருக்கு தெரியும். அதிலிருந்து நம்மை காப்பார். அவர் இரட்சகர் என்பது தெரியுமா உங்களுக்கு? பிரியமானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் கவலைகள் ஒரு காவலரோடு தான் வருகின்றன. கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் இயேசு உங்களை விசாரிக்கிறவர், உங்களை காக்கிறவர். மட்டுமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் கவலைகளும் காரணங்களோடு வருகின்றன. கால வரையோடு மட்டுமல்ல, காவலரோடு மட்டுமல்ல, காரணங்களோடு தான் வருகின்றன. they come with a purpose. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவும் பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் கடந்து சென்றோம். ஆனால் நாம் ஏன் அப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளே கடந்து சென்றோம்? இதற்கு ஒரு முடிவு உண்டா? முடிவு இல்லையா? இதனால் என் வாழ்க்கை மேம்படுமா? இல்லது ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுபிட்சம் உண்டாகுமா? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா என்றெல்லாம் யோசித்து பார்த்தால் உங்களுக்கு விடை சொல்ல ஆளே கிடையாது. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாரானால் உன்னை தொடுவோன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவரை தாண்டித்தான் பிரச்சனைகள் நமக்கு வரும். அவருடைய அனுமதியின் பேரில் தான் வரும். அப்படி என்றால் ஆண்டவர் அனுமதிப்பது மட்டும்தான் நமக்கு வரும். ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்? ஏனென்றால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை சுத்தப்படுத்த. பிசாசு தரக்கூடிய பிரச்சனைகளோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பிசாசின் கட்டுப்பாட்டில் தான் இந்த உலகம் இருக்கிறதல்லவா? அவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த பிரச்சனைகளோ நம்மை கொல்லவும் அழிக்கவுமே.
பிசாசானவன் நம்மை கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான் என்று நாம் யோவான் 10:9 நாம் வாசிக்கின்றோம். ஆனால் நானோ என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று 10 சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 9-10 நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. எல்லார்கிட்டையும் இது போன்ற பாடுகள் இருக்கின்றது. ஆனால் இந்த பாடுகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். 10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று போடப்பட்டிருக்கின்றது. கொஞ்ச காலம்தான் நாம் பாடு அனுபவிக்க வேண்டுமாம். அந்த பாடு எதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த. ஆகையினால் பிரியமானவர்களே, எப்படி அந்த புத்தி உள்ளவன் கற்பாறையின் மேல் கட்டிய வீடு எவ்வளவு மழை வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் நிலைத்து நின்றதோ, அதுபோன்று நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நிலைத்து நிற்பதற்காக இந்த பாடு நம்மை பலப்படுத்தும், நம்மை தகுதிப்படுத்தும், நம்மை பழக்குவிக்கும். ஏனென்றால் நம் தேவன் நம்மோடு இருந்து அதை செய்கிறார். நம்மை விசாரிக்கும் தேவன் நம்மை கவலையில் ஆழ்த்தி அது நம்முடைய பிரச்சனைகளை நம்மை தலைக்கு மேல் போய் நம்மை அமிழ்த்தி விடவா விசாரிக்கிறார்? அதற்காகவா நம்மை தெரிந்து கொண்டார்? இல்லை. அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த, பிரித்தெடுக்க, சீர்படுத்த ஒரு நாள் ஆண்டவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நாம் பலனுள்ளவர்களாக, திறமையுள்ளவர்களாக, ஸ்திரப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். பிரச்சனைகள் உங்களை பண்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், நிலைப்படுத்தும், ஆண்டவரோடு ஆளுகை செய்ய தயார்படுத்தும். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை காக்கிறவர். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினால் நமது கவலைகளெல்லாம் அவர் மீது வைப்போம். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களை விசாரிக்கிறவர் என்பதை அறிந்தோம். எங்கள் கவலைகளெல்லாம் மீது நாங்கள் வைக்க பழகுகிறோம். யாரெல்லாம் என்னோடு ஜெபிக்கிறார்களோ எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கவலைகளையும் பிரச்சனைகளையும் நீர் பொறுப்பேற்று நீர் நடத்தும். காலவரையோடு வரும்போது, காவலரோடு வரும்போது, காரணங்களோடு வரும்போது எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அவைகள் மாறிப்போகும். எங்களை உயர்த்தும் தேவன், உமது அன்பு பிள்ளைகளை நீர் விசாரிக்கிறவர். கண்களின இருக்கக்கூடிய கண்ணீர்களை துடைத்து பிரச்சனைகளை மாற்றி பலப்படுத்தி எழுதி நிற்க உதவி செய்யும். அவர்களை விசாரித்திருடும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயாவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தீயோர் சொல்வதை கேளாமல் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்தோடு கூட இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களுடைய கைகளுக்கு தப்புவித்து உன்னை பலவந்தர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே இணைந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மது பிள்ளைகள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். எந்த இடத்திலே மது பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, எந்த நிலையிலே இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, அங்கெல்லாம் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தாவே, எனக்கு சித்தமுண்டு சுகமாக என்று சொல்லி ஆண்டவரே, சுகவினத்திலே, பலவீனத்திலே, பாடுகளிலே, வியாதியிலே இருக்கின்ற மக்களை நீர் தொட்டு சுகப்படுத்திலும். நீர் சொல்லாகவும் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்ற வண்ணமாக எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் ஜெபத்திலே விசுவாசத்தோடு எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற நம்முடைய வேத வாக்கின்படியே அனைத்து ஆசீர்வாதத்தையும் உமது பிள்ளைகளுக்கு தந்து பயனடைத்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் நிகழ்ச்சியின் முடிவிலே அவர்களுக்குள்ளாக ஒரு பெருத்த மாற்றம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சமாதானம் நிலவ அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துதி கன மகிமை உமக்கு எடுக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். திரியகிராம் தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்மோடும் நாம் கேட்ட சத்தியத்துடனும் நாம் பெற இருக்கின்ற ஆசீர்வாதங்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று பாருங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.